السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله مولانا العلي العظيم. وقال نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم. புகழும் புகழ்ச்சியும் படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உலகத்திற்கு அருள் கொடையாக நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் சிறந்த நல்லாசிரியராக இந்த உலகத்தில் புனிதமான முறையில் வித்திட்டு சிறந்த வாழ்க்கை இதனை நமக்கு தந்து மதீனாவில் தொழில் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற இறைநேச பெருமக்கள் அத்துணை பேர்கள் மீதும் குறிப்பாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பெருமானாரை பற்றி பேசப்படக்கூடிய அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்கள் மீதும் கருணையாளன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நமது ஜாமியாவினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஹஸ்ரத் கிப்லா அவர்களுக்கும், ஜேஎன்ஹெச் அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், நிர்வாக பெருமக்கள், நீடூர், நெய்வாசல், பாபா நகர் நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அத்துணை பேருக்கும் முதற்கண் சலாத்தினை தெரிவித்தவனாக என்னுடைய இந்த துவக்குரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சரித்திரத்தில் புகழ்பெற்ற தலைவர் என்று சொன்னால் அவரை பற்றி நாம் ஒரு சில காலம் நாம் பேசலாம், ஒரு சில வருடங்கள் நாம் பேசலாம். ஆனால் நாம் இன்றைக்கு 1448ஆம் ஆண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றளவும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உம்மத்திற்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. இந்த உம்மத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கின்றது. இந்த உம்மத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழித்தடமாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இடத்தில் பெருமானாரை தவிர வேறு யாரையும் நீங்கள் நிறுத்திவிட முடியாது. சில காலங்களில் தலைவர்கள் காணாமல் போவார்கள், அவர்களுடைய வரலாறுகள் இருட்டடிக்கப்படும். எவ்வளவு வரலாறுகள் இருட்டடிக்கப்பட்டாலும் அந்த வரலாறுகளுக்கு மத்தியில் தலை உயர்ந்து நின்றவர்கள் பெருமானார் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் ஏன் என்று சொன்னால் பெருமானாரை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு சிறந்த ஆசிரியராக அல்லாஹ் தந்திருக்கின்றார். பெருமானாருடைய கற்பித்தலும் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்த வாழ்விதலும் எடுத்துரைத்ததோடு மாத்திரமல்லாமல் செயல்களால் தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு பெருமானார் கொடுத்த நிலைகள் எல்லாம் தன்னுடைய
சக்கராத்தினுடைய நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராகவே இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, வரலாற்றில் ஒரு சிறந்த நபியாக, நம்முடைய உள்ளங்களில் நாம் உயரத்தில் வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பின்பற்றக்கூடிய உன்னதமான தலைவர், ஒப்பற்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அந்த பெயருக்கு சொந்தக்காரர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கமா நகரிலே பெருமானார் பிறக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையின் மூலமாக வானவர் தலைவரிடத்திலே இருந்து கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வெளியே வருகின்றார்கள். முதலாவது மாணவியாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அசைவுகளை பார்க்கின்றார்கள், செயல்களை பார்க்கின்றார்கள். ஒரு மனைவியாக இருந்து கணவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி பெருமானாருடைய நிலைகளை புரிந்து கொண்டு, நீங்கள் உலகத்திற்கு நபியாக வருகின்றீர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் தலைவராக, நபியாக ஏற்றுக்கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி ஹதீஜா அம்மாவிடத்திலே இருந்து பெருமானாருடைய ஒரு ஆசிரியர் பணி துவங்கியது. ஒரே ஒரு ஆசிரியர் 1,24,000 மாணவர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக இந்த உலகத்தில் பெருமானார் வாழ்ந்திருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று புகழ் அல்லவா? ஒரு ஆசிரியர் ஒரு 10 மாணவரை, ஒரு 10 மாணவிகளை வைத்து அவர்களுக்கு உண்டான கல்விகளை போதிப்பது, அவர்களை ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஆனால் 1,24,000 நபர்களை தங்களுடைய கைகளுக்குள்ளே வைத்து, அந்த மக்கமா நகரை பற்றி உங்களுக்கு தெரியுமே, ஒரு அறியாமையிலே வாழ்ந்த மக்கள், குரோதத்திலே வாழ்ந்த மக்கள், பகைமையிலே வாழ்ந்த மக்கள், ஒரு விஷயத்தை விளங்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள், வாழ்நாள் முழுவதும் போர் தொடுப்பதையே தங்களுடைய எண்ணத்திலே கொண்ட மக்கள். அந்த அத்துணை மக்களுக்கு மத்தியிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கின்றார்கள். ஒரு ஆசிரியராக களப்பணியில் இறங்குகின்றார்கள். அனைவரையும் வார்த்தைகளால் வார்த்தெடுக்கின்றார்கள். ஒரு சிறந்த சமூகத்தை பெருமானார் அங்கே உருவாக்கினார்கள் என்று சொன்னால், ஒரு சிறந்த ஆசிரியராக பெருமானார் செய்த பணி என்பதையும் அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. உங்கள் எல்லோருக்கும் தெரியுமே, எத்துணை வரலாறுகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அந்த மக்கமா நகரிலே உறவுகள் மூலமாக, நல்ல முறையில் பழங்கியவர்கள் மூலமாக பெருமானாருக்கு சொல்லனார் துன்பங்கள் ஏற்பட்டது. அத்துணைக்கு மத்தியிலும் பெருமானார் தான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து அந்த அறியாமையை போக்கி, பகைமையை போக்கி, குரோதத்தை போக்கி ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து அனைவரையும் சொர்க்கவாதிகளாக மாற்றிய பெருமை பெருமானாருக்கு மாத்திரம் உரியது என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெருமானாரை இந்த உலகத்தில் நாம் எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்களும் அவர்களுடைய சொற்களும் முழுவதுமாக உலகத்தில் எடுத்துரைக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில் ஒரு சிறந்த சாதனையை படைத்தார்களே. எல்லா துயரத்தையும் சகித்து எழுந்து நின்றார்கள். அங்கே ஷுஐபே அபீ தாலிபிலே பட்ட இன்னல்கள், தாயிஃப் நகரத்திலே பட்ட துன்பங்கள் அனைத்தையும் வென்று விளங்கினார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவானே, பெருமானாரே, நீங்கள் மாத்திரம் கோபத்தை வென்று விழுங்கக்கூடிய நபியாக இல்லை என்று சொன்னால் நிலைமைகள் மாறி போயிருக்கும் என்று அல்லாஹ் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை. உலகத்தில் நீங்கள் பல நபிமார்களை பார்த்திருக்கலாம். தங்களுடைய சமுதாயத்தவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்களுக்கு நோவினை செய்தார்கள் என்று அந்த உம்மத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கை தூக்கிய மக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவன் எப்பொழுதும் அது போன்று
தனக்கு கீழுள்ளவர்களுக்கு பாதகமாக கை தூக்கக்கூடாது என்பதை மனதிலே வைத்து அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கையினை வழிகாட்டி இன்னல்கள் துன்பங்களை கொடுத்தவருக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை பாடமாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆசிரியர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை நாம் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அன்பானவர்களே. ஆசிரிய பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்களே தத்துவத்திலே, அந்த தத்துவத்திற்கெல்லாம் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பிற்கு நிகராக நீங்கள் உலகத்தில் எந்த ஆசிரியரையும் எந்த தலைவரையும் உலகத்தில் எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியாது. ஒரு தந்தையினுடைய துஆ பிள்ளைக்கு எவ்வளவு ஊன்றுகோலாக இருக்கின்றது என்பதற்கு குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அழகிய உதாரணத்தை காட்டும். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனிதமிக்க கஅபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்களே, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதிஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். ரப்பே ரஹ்மானே, இந்த மக்கா நகருக்கு ஒரு நபியை நீ அனுப்புவாயாக. இப்ராஹிம் நபியுடைய துஆ. அந்த நபி அந்த மக்களுக்கு மத்தியில் வேதத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நபியாக, உன் சார்ந்த ஹிக்மத்தை ஞானங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நபியாக, அவர்களை தஸ்கியத்தும் நஃப்ஸ் என்று நஃப்ஸால் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நபியாக, ஒரு நபியை இந்த உலகத்திற்கு அனுப்புவாயாக என்று அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். காலங்கள் சென்றது. அதே மக்கா நகரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கின்றார்கள். காலங்கள் கடந்த பின்பு சொன்னார்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அவர்களுடைய துஆவின் மூலமாக இன்றைக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய பணியை எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை நான் பெருமிதமாக பார்க்கின்றேன். அவர்களுடைய துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய மார்க்கத்தின் தந்தை, அவர்கள் செய்த துஆவின் மூலமாக அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை உயிர்ப்பித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை நான் மிக பெரும் சந்தோஷமாக பார்க்கின்றேன். என்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாக பார்க்கின்றேன். இதோ எனக்கு முன்னால் உள்ள என்னுடைய அருமை தோழர்களை நான் என்ன செய்திருக்கின்றேன், நேரான வழியின் பக்கம் கொண்டு வந்து அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் என்ற அந்த வார்த்தையினுடைய பின்னணியில் நாம் பார்க்கின்றோம். எவ்வளவோ துன்பங்களை அடைந்தாலும், எவ்வளவோ துன்பங்களுக்கு பெருமானார் ஆட்பட்டாலும், அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு ஆசிரியர் என்பதை இந்த உலகத்தில் ஒருபொழுதும் இந்த பெருமானார் மறந்துவிடவில்லை. தங்களுடைய பணியில் பெருமானார் செம்மனே செயல்பட்டார்கள். இபாதத்தின் மூலமாக, குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதன் மூலமாக, திக்ருகள் மூலமாக, ஸலவாத்துகள் மூலமாக ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்து அவர்களுக்கு உண்டான தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் பெருமானார் நிலைநாட்டி சென்றிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது வரலாற்றில் ஒரு சிறந்த நபியாக, நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக பெருமானார் இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பெருமானாரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்று அந்த குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பதிவு செய்து தந்திருக்கின்றார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா நிலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ் ரசூல் மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்று அந்த சஹாபாக்கள் வந்ததினுடைய ஒரு சிறந்த வழித்தடத்திலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தார். சஹாபாக்களுக்கு ஒரு சிறந்த சர்டிபிகேட்டை அல்லாஹ் கொடுத்தார். அந்த நன்மைகளில் முந்தியவர்களாக முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். உலகத்தில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தாலும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று
ஒரு சாதாரணமான நிலையில் வாழ்ந்த மனிதர்களை சொர்க்கத்திற்கு தகுதியான மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சீரிய ஒரு ஆசிரியராக பெருமானார் தங்களுடைய பணியிலே சிறந்து விளங்கினார்கள். மக்கமா நகரிலே 13 ஆண்டுகள் ஒரு ஆசிரியராக இருந்து, மதீனா நகரிலே 10 ஆண்டுகள் ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்கி, 23 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கட்டி காக்கக்கூடிய நபியாக ஒரு ஆசிரியர் பெருமானார் விளங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய புகழை, அவர்களுடைய வார்த்தைகளை, அவர்களுடைய வழித்தடங்களை, அவர்கள் நமக்கு கொடுத்து சென்ற வார்த்தைகளை நாம் என்னவென்று சொல்வது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் நாம் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு ஆயத்தை நாம் பார்ப்போம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. எங்களுடைய மனைவியையும் மக்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கு ரப்பே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கேள்விப்பட்டிருப்போம், துஆ செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எத்தனை பேருக்கும் தருவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பார்க்கின்றோம். பெருமானாருக்கு குடும்பங்கள் இருந்தது, உறவுகள் இருந்தது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உம்மத்தை பெருமானார் முதன்மையாக எடுத்தார்கள். அந்த துஆவிற்கு ஏற்ப, அந்த துஆவிலே கண் குளிர்ச்சியை கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றோமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளுடைய ஒரு சிறந்த நல்லொழுக்கம் தான், சிறந்த நல்ல முறையில் உருவாகுவதுதான் ஒரு தாய் தந்தைக்கான ஒரு பெயர் என்பதை போல பெருமானார் தன்னுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் அங்கே கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், என் அருமை தோழர்களே, அல்லாஹ் என்னிடத்தில் கொடுத்த அமானிதமான தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா? பெருமானார் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதை முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் குளிர்ச்சி இந்த நேரத்திலே கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்திலே கண் குளிர்ச்சியை கண்டார்கள். காரணம், பெருமானார் சஹாபாக்களை தான் தன்னுடைய மாணாக்கராக, தனக்கு கீழ் உள்ள ஒரு தோழர்களாக உருவாக்கி அவர்களை வார்த்தைகளால் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக வைத்துவிட்டு பெருமானார் செல்லக்கூடிய அந்த நிலைகளிலே இருந்து நாம் பார்க்கின்றோம். பெருமானார் அந்த தருணத்திலே கண் குளிர்ச்சியை உணர்ந்தார்கள் என்று நாம் வழித்தடங்களிலே பார்க்கும் பொழுது, அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சீரிய சிந்தனையோடு ஒரு சிறந்த ஆசிரியராக, நல்லாசிரியராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பெருமானார் சஹாபாக்களுக்கு மட்டும் ஆசிரியர், உலகத்தில் கியாமத் வரை வரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஆசிரியர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நாம் வாழும் காலங்களில் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும், ஸலவாத்துகளை அதிகமாக ஓத வேண்டும், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய சபைகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் பெருமானார் உங்களுக்கான நன்மை என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ நமது நீடூர் ரைவாசல் பாவநகர் ஜமாத்தார்கள் மூலமாகவும் ஜெயம் சரவிக்குள் நடத்தப்படக்கூடிய இந்த மீலாது நிகழ்வு என்பது 15 ஆண்டுகளை தாண்டியும் இன்றளவும் நிலைக்கின்றது, இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அதற்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழித்தடங்களை நாம் எடுத்துரைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் காரணம். ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை எடுத்து வைக்கப்படுகின்றது, பெருமானாருடைய சரித்திரத்தை. இன்றைக்கு வார்த்தைகளால் பல நபர்கள் சொல்லலாம், அங்கே ஏன் செல்ல வேண்டும் என்று அவர்களுடைய வார்த்தைகளால் சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்கக்கூடாது. இங்கே என்ன செய்யப்படுகின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த குர்ஆன் ஷரீஃபை கிராத்தாக ஓதப்படுகின்றது.
இஸ்லாமிய மார்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நிகழ்வுகளை கீதமாக படிக்கப்படுகின்றது. பயான்கள், சிறப்பு சொற்பொழிவுகள், பெருமானாருடைய குழந்தை பருவம், அவர்களுடைய வாலிப பருவம், அவர்களுடைய திருமணம், அவர்கள் களம் கண்ட அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வு, அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் உண்டான நிகழ்வு என்று முழுக்க முழுக்க இந்த சபையிலே பெருமானாரை பற்றி பேசப்படுகின்றது. அப்படி பெருமானாரை பற்றி பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஆசிரியராக இந்த உலகத்தில் நமக்கு இருந்திருக்கின்றார்கள். அந்த ஒரு தன்னிகர் இல்லாத ஆசிரியரை நாம் உலகத்தில் போற்றுவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பதும் இந்த உலகத்திற்கு நாம் வாழும் காலங்களில் நமக்கு சிறந்த ஈடேற்றமாக இருக்கின்றது என்று சொன்னால் இது போன்ற நீளாத நிகழ்வுகளின் மூலமாகத்தான் அந்த நல்லாசிரியரான பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துரைக்க முடியும். ஆனால் இந்த நிகழ்விற்கை குறித்து சில சர்ச்சைகள் ஏற்படும் பொழுது இது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதற்கு யாரும் செவிசாய்த்து விடக்கூடாது, கியாமத் நாள் வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கை என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தார்கள், நம்முடைய காலத்திலே நாம் தெரிந்திருக்கின்றோம், நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒவ்வொரு நிலைகளும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் பிரதிபலிக்க வேண்டாமா? அதற்கு முதல் கடமையாக அந்த கடமை பெற்றோர்களுக்கு தான் இருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சிறந்த ஈடேற்றத்தை கொடுக்கின்றது, ஒரு சிறந்த நல்வழிகாட்டுதலை தருகின்றது என்று சொன்னால் இந்த நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்வதும் இந்த நிகழ்வுகளிலே நாம் பங்கெடுப்பதும் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல அது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத் தரக்கூடியதாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்னமல் அஅமாலு பின்னியாத், நியத்தை கொண்டுதான் செயல்கள் அனைத்தும். இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய நிகழ்வு என்பது அதனுடைய நோக்கம் என்பது மக்களுக்கு நல்ல செய்திகள் போய் சேர வேண்டும். குறை உள்ளவர்களுடைய கண்களுக்கு குறைகள் இருக்கலாம், ஆனால் அதை யாரும் பொருட்படுத்தக்கூடாது. இந்த மீலாது நிகழ்வுகளின் மூலமாக இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளும் வாழ்க்கையும் அவர்களுடைய சொற்களும் உலகத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு குறைவான எண்ணங்களோடு இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு நாம் செவிமடுத்து விடக்கூடாது, அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு விடக்கூடாது. அந்த அளவிற்கு பெருமானாருடைய வாழ்க்கை என்பது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாழும் வாழ்க்கையில் பெருமானாரை வாழ்க்கை முழுவதும் பின்பற்றி அந்த வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்று இம்மையிலும் நாளை மறுமையிலும் மன்னரையிலும் பெருமானாரை எல்லா நிலைகளிலும் நல்ல முறையில் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல வழிகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாசுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி